அனைவருக்கும் வணக்கம். ஒளி உலகில் இருந்து மென்குரல்கள் 3வது பாகம் படிச்சிட்டு இருக்கோம். அதுல ஜூலை மாத இறுதியில பெறப்பட்ட செய்திகள்ல நம்ம இருக்கோம். நேத்திக்கு நம்ம கடைசியா படிக்கும் பொழுது ஒரு வளிமண்டலத்துல எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி ஒரு விஷயத்த லாலாஜி சொல்லியிருந்தாரு. வளிமண்டலத்தில் சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருந்தாரு, மொத்த வளிமண்டலத்திலும் தீய மூலக்கூறுகள் பரவ விடப்பட்டுள்ளன. அதனால கொந்தளிப்பும் ஒழுங்கின்மையும் வளர்ந்திருக்கு. மனதிலிருந்து வெளிப்படுற எண்ண அலைகள் தெய்வீக மனதை மாசுபடுத்துகின்றன. அதனால அதை சுத்திகரிக்கிறது நம்முடைய தற்போதைய கடமையாக இருக்கிறது. அட்மாஸ்பியரை கிளீன் பண்ண வேண்டிய கடமை நம்மள்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றார். இதை நம்ம நேற்றுக்கு படிச்சு முடிக்கிறப்ப நிறுத்தணும். உடனே நம்ம போய் வளிமண்டலத்தை சுத்தம் பண்றதை பத்தி யோசனை பண்றோம். ஆக்சுவலா என்னன்னு கேட்டா, இப்ப சாதாரணமா நம்ம வளிமண்டலத்துல நம்மளுடைய ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய கிராசர் லெவல் எஃபெக்ட்னு இருக்கக்கூடிய இந்த புகை, இந்த கார்பன் மோனாக்சைடு அளவு இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இதை போய் நேரடியா அங்க சுத்தம் பண்றதுனால அது சுத்தமாக்குறது இல்லை. அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்றோம், பயன்பாட்டை குறைக்கிறோம். புகை விடுற வாகனங்களுடைய புகையை குறைக்க பார்க்குறோம், வாகனங்கள் பயன்பாட்டை குறைக்க பார்க்குறோம். இப்போ டெல்லியை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்லி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் அப்படின்னு சொல்ல பார்க்குறோம். ஸோ உண்மையிலேயே வளிமண்டலத்தை தூய்மை பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்னா, இங்க நம்மளுடைய பயன்பாட்டை குறைத்து எளிமையாகும். அதே தான் ஆன்மீகத்திலையும் நம்முடைய எண்ண அலைகள்னால் தெய்வீக மனது மாசுபடுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம அதீதமான மிதத்தன்மையற்ற தீவிர எண்ணங்களால நம்ம வளிமண்டலத்தை மாசுபடுத்துறோம் அப்படிதான் அர்த்தம். அப்போ ஒவ்வொரு தனி மனிதனுடைய எண்ண அலைகளும் சரி செய்யப்பட்டால்தான் அந்த தெய்வீக மனதுல இருக்கக்கூடிய தூய்மை கேடு சரியாகும். அப்ப நம்ம எப்படி கற்பனை பண்றோம்னா, ஸ்பேஸ்ல நிறைய அப்படியே மேகம் மாதிரி மூடி இருக்கு, அதை ரிமூவ் பண்ணிட்டா இங்க எல்லாருக்கும் சரியாயிடும் அப்படின்னு இல்லை. அதுவும் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு 10%. இப்போ உதாரணத்துக்கு அது எப்படி அதை எப்படி நம்ம கற்பனை பண்ணலாம்னா, இப்ப வளிமண்டல தூய்மை கேடு வந்துருச்சு, ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா இடங்கள்லயும் கார்பன் டை ஆக்சைடோட அளவு அதிகமாயிடுச்சு அப்படின்னா, நாட்டுல நல்ல மழை பெய்யுது அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, நிறைய செடி கொடிகள் மரங்கள் நல்லா தானா வளர ஆரம்பிச்சதுன்னா அது தானாவே என்ன பண்ணும், நேச்சர்ல இருக்கக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடை தான் உறிஞ்சிக்கிட்டு வளிமண்டலத்தை தூய்மை பண்ணுது. அது ஒரு 10% நடந்துகிட்டு தான் இருக்கு. அது மாதிரி இந்த வளிமண்டலத்தை தூய்மை செய்யறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் மனோமண்டலத்து மேல ஒர்க் பண்றது, இண்டிவிஜுவல் மேல அப்படிங்கிறதும், அதே நேரத்துல காஸ்மிக்ல ஒர்க் பண்றது அப்படின்னு நம்ம 2 விதமாக எடுத்துக்கொள்ளலாம். அதுல 100%ல 10% தான் மேல, மிச்சம் 90% மனித மனங்கள்ல தான் அந்த வேலையை செய்தாக வேண்டும். வளிமண்டலம் சம்பந்தப்பட்டவரை நன்கு ஆராயாமல் வேறு எவருக்கும் சக்திகளை வழங்க வேண்டாம் என்று நான் அறிவுறுத்துகிறேன். இது உங்களுக்கான எனது வழிகாட்டுதல் ஆகும். வளிமண்டலத்துடன் இணைப்பு ஏற்பட்டுவிட்டால் உங்களை தவிர வேறு யாராலும் அதை சுலபமாக துண்டிக்க முடியாது. இந்த காஸ்மிக் ஒர்க்ல யாரெல்லாம் நீங்க கனெக்ட் பண்றீங்களோ ஜாக்கிரதையா இருங்க. அவங்க கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு அதை முறையா பயன்படுத்தாம தவறா பயன்படுத்துறாங்க அப்படின்னா அதை நீங்கள் மட்டும்தான் டிஸ்கனெக்ட் பண்ண முடியும். வேற யாராலையும் டிஸ்கனெக்ட் பண்ண முடியாது. அப்புறம் என்ன, நீங்க தான் டிஸ்கனெக்ட் பண்றதுக்கு இருக்கீங்களே அப்படின்னா, இதுதான் லாலாஜி காலத்திலையும் நடந்துச்சு. அவர் தன்னுடைய காலத்துல பிரிசப்டரா இருந்தவங்களுக்கு இந்த மாதிரி பவரை கொடுத்திருந்தார். ஆனா அவங்க அதெல்லாம் என்ன பண்ணாங்க, தவறாக பயன்படுத்தினாங்க இல்லையா? அதனாலதானே பாபுஜி அவ்வளவு கஷ்டப்பட்டாரு அவருடைய இதுக்கு பிறகு, மகா சமாதிக்கு பிறகு. அதனாலதான் இப்பயே ஜாக்கிரதையாக இந்த முன் அறிவிப்பு செய்யப்படுகின்றது. ஏனெனில் உங்களுக்கு எல்லையற்ற சக்திகள் அருளப்பட்டுள்ளன. உங்களை போல் இந்த தொடர்பை இணைக்க அல்லது துண்டிக்கக்கூடிய அதிகாரம் பெற்ற ஒருவர் எப்போதும் இருப்பாரா என்பதை கூற முடியாது. நீங்கள் எப்போதும் இந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இயற்கை விரும்பாத எதையும் நீங்கள் பிடிவாதமாக செய்தால்
அது இயற்கையை அவமதிப்பதாக அர்த்தமாகிவிடும். சுலபமாக பெற எதுவுமே சுலபமாக பெற்ற எதுவுமே சுலபமாக இழக்கப்படும். நீங்கள் வழக்கமாக அளிக்கும் பிரணாகுதியை இங்கு நான் குறிப்பிடவில்லை. ஆனால் நீங்கள் அளிக்கும் விசேஷமான விஷயத்தை கூறுகிறேன். விசேஷமான விஷயம் அப்படிங்கிறது புள்ளிகள் மீது ஆளுமை, வளிமண்டலத்தோடு இணைப்பு, மனோமண்டலத்துக்குள்ளார, அதாவது பிரம்மாண்ட மண்டலம், பரப்பிரமாண்ட மண்டலத்துக்கு அவர்களை உயர்த்துறது, இதெல்லாம் தான் விசேஷமான விஷயம் அப்படிங்கிறதா இங்க அர்த்தமா நம்ம எடுத்துக்கலாம். விரும்பாத எதையும் நம்ம பிடிவாதமா பாபுஜி கிட்ட அந்த பிடிவாத குணம் உண்டு. இவரை சரி பண்ணியே தீருவேன், இவரை மேல உயர்த்தியே தீருவேன் அப்படின்னு அவர் எடுத்துக்கிற விஷயத்த தீவிரமா செய்யக்கூடிய மனிதர் அப்படிங்கிறதுனால அத சுட்டி காட்டுறாரு. இயற்கை விரும்பாத எதையும் நம்ம பிடிவாதமாக செய்யக்கூடாது. அப்ப நம்ம செய்யணும், அது தானாக விளைவுகள்ல மேல வரும். நான் எங்க எங்க சென்டர்ல இருக்கிற எல்லாரையும் நான் பிரிசெப்டர் ஆக்கியே தீருவேன் அப்படின்னு கங்கணம் கட்டி எல்லாரையும் நைட்டு பகல் உட்கார வச்சு படிக்க வச்சு பாஸ் பண்ண வச்சு நீங்க பிரிசெப்டர் ஆக்கலாம். உங்களால அவங்கள படிக்க வைக்க முடியுமே தவிர பக்குவப்படுத்த முடியாது இல்லையா? அப்ப அவங்க பிரிசெப்டர் ஆன பிறகு அதை செய்வார்களா? அந்த ஒரு விசுவாசத்தோட இருப்பாங்களா மாஸ்டர் மீது? சர்வீஸ் மென்டாலிட்டியோட இருப்பாங்களா அப்படின்லாம் பார்த்தோம்னா அது நமக்கு தெரியாது. அப்ப யாரையுமே பிரிசெப்டர் ஆக்க வேண்டாமா? அதுவும் தப்பு. அப்ப நம்ம என்னதான் சார் செய்யறது? யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் கைட் பண்ணுவோம், அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவோம். ஆனா அவங்க சொந்த முயற்சியில சொந்த ஆர்வம் எப்ப அதிகமாகுதோ அப்பதான் அவங்க ஆகணுமே ஒழிய கம்பல் பண்ணி அவங்கள பிரிசெப்டர் ஆக்கி கொண்டாந்து நிறுத்திட்டா எல்லாம் மாறி போயிடும்னு நினைக்க கூடாது. இதேதான் எல்லா விஷயங்கள்லயும். அதனால யார் ஒருத்தருக்கும் எந்த ஒரு விஷயத்து மீதையும் ஆளுமை கொடுக்காதீங்க. அந்த ஆளுமை தானாக பெற ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஆனா அந்த தகுதி வராமல் கொடுக்கப்படும் பொழுது அவங்க ஒருவேளை அதை மிஸ்யூஸ் பண்ணலாம், அல்லது அதுக்குரிய அந்த ஒரு குணாதிசயத்தோட நடந்தாக்காம இருக்கலாம். அப்ப அதை கட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். ஒருவேளை நீங்க போன பிறகுன்னா அதை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு பிறகு அந்த மாதிரி அதிகாரம் பெற்ற ஒருவர் எப்போதும் இருப்பார் என்று கூற முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு தாஜிக்கு பாபுஜி பெரிய ஒரு பிரசன்டேஷன் மாதிரி கொடுத்து நீங்க யார வேணாலும் பிரிசெப்டர் ஆக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அப்ப எந்த லெவலுக்கு கொண்டு போனாலும் அதை கட் பண்ணக்கூடிய அதிகாரம் உள்ளவராக தாஜி இருக்கிறாரு. அது அந்த அளவுக்கு அவருக்கு பவர் கொடுத்துருக்கிறதுனாலதான் எல்லாரையும் நீங்க தைரியமா பிரிசெப்டர் பண்ணுங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வந்திருக்கிறோம். நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. இந்த ஒரு சிலைடியே நம்ம நிறைய நேரம் பேச வேண்டாம். இது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயங்கள் தான், உங்களுடைய சிந்தனைக்கு விடுவோம். பாபுஜி எனது கேள்விக்காக அவர் லாலாஜிட்ட ஏதோ கேட்டிருக்காரு. அதுக்கு சுவாமி விவேகானந்தர் பதில் சொல்றாரு. நாங்கள் உங்களது கருத்தை புறக்கணிப்பதில்லை என்பதால் சிரமம் எழுகிறது. பாபுஜி ஏதாவது ஒரு எண்ணத்தை காட்டணும் சொன்னார்னா அல்லது ஏதாவது ஒரு ரெக்வஸ்ட் வச்சார்னா அதை விவேகானந்தராலேயோ லாலாஜி மகராஜாலேயோ மறுக்க முடியறதில்லை, புறக்கணிப்பதில்லை. இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா இவரை கொஞ்சம் உயர்த்தணும் அப்படின்னு பாபுஜி வேண்டுதல் வச்சாருன்னா அதை புறக்கணிக்க முடியாது. அவங்கள்ட்ட அந்த குவாலிட்டி இல்லை, அது கிடையாது, இது கிடையாது. அப்ப அந்த மாதிரி அவங்கள முன்னேற்றணுங்கிறப்பதான் எங்களுக்கு சிரமம் எழுகிறது. ஆனால் உங்கள் கருத்துக்களில் நீங்கள் ஒருபோதும் தவறு இழைப்பதில்லை, ஆனால் தவறான எதையும் நீங்கள் கேட்பதில்லை. அதனால எங்களுக்கு அதை புறக்கணிக்கிறதுக்கான ஒரு அர்த்தம் இல்லை. இப்ப தவறான விஷயத்தை கேட்காம இருக்கிறதும் முன்கூட்டியே கேட்கறதும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஒரு விஷயம், அவ்வளவுதான். இன்னைக்கு எனக்கு ஒரு பொருள் வேணும், ஒரு பென்சில் வேணும்னு ஒரு பையன் கேட்கறது தப்பு இல்லை. அதை நாளைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது எனக்கு இன்னைக்கே கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்றதுலதான் அதை மறுக்கவும் முடிகிறது இல்லை. முன்னாடியே அதை செய்யறதுக்கான ஒரு சிரமம் எழும்போது அதையும் செய்ய வேண்டியது. என் பையனே எடுத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டா ஸ்கூலுக்கு போற நேரத்துக்கு முன்னாடி என்னுடைய பேனா எழுத மாட்டேங்குது, எனக்கு ஒண்ணு வாங்கி கொடுக்காம. இப்ப இதை என்னால புறக்கணிக்கவும் முடியாது. ஆனா நான் ஸ்கூலுக்கு கிளம்புற நேரத்துல கிளம்பி போய் அதை வாங்கியாந்து கொடுத்துட்டு போகவும் முடியாது. இதுதான் சிரமம். இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளா சொல்றேன். அது மாதிரி பாபுஜியுடைய கருத்தை அவர்களால் புறக்கணிக்க முடிவதில்லை. ஏன்னா அவர் அடுத்த கட்ட வேலைகளுக்காக அடுத்தவங்களை ரெடி பண்ற இடத்துல இருக்கிறார்.
ஆனா அதே நேரத்துல அதுக்கான ஒரு சூழ்நிலை வர்ற வரைக்கும் அவரு வெயிட் பண்றதில்லை. எங்களது இதயங்களுடன் அவற்றிற்கு ஒரு தொடர்பு இருக்கிறது. எதுக்குன்னா உங்களுடைய இதயத்திற்கு. உங்களுக்கு எங்களிடமிருந்து முழு வழிகாட்டுதலும் கிட்டுகிறது. இந்த வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு பின்வரும் தலைமுறையினருக்கும் பொருந்தும். இப்ப இங்கேயே ஃபுல்லா சொல்லிடுறாங்க. நாங்கள் நாங்கள்னு அவர் சொல்றது லாலாஜி மகராஜும் சுவாமி விவேகானந்தம். எங்களுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு அப்புறம் யார் ரெப்ரசன்டேட்டிவா வரப்போறாங்களோ அத்தனை பேருக்கும் நாங்க தான் வழிகாட்டியா இருக்க போறோம். இது தொடரும் அப்படின்ற ஒரு உறுதியை இங்க கொடுக்குறாரு. 25 ஜூலை 1945 இரவு 9:25 மணி. சுவாமி விவேகானந்தர்: நீங்கள் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறீர்கள். தென்னிந்தியாவிற்கு ஆர்.எஸ். தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளார். அவர் எனது கட்டுப்பாட்டின் கீழ் வழிகாட்டப்படுவார். அவர் என்னுடன் மட்டுமே தொடர்பு கொண்டிருப்பார். தேவைப்படும் நேரங்களில் அவர் என்னை மட்டுமே நினைக்க வேண்டும். அவருக்கு என் தரப்பில் இருந்து பயிற்சி அளிக்கப்படும். இதற்கிடையே அவர் முன் ஆயத்தமின்றி சரளமாக பேச முயற்சி செய்ய வேண்டும். எனது குறிக்கோளை கருத்தில் கொண்டு நீங்கள் அவரை நினைத்தால் அது நிறைவேறும். அவர் நமது பிரபுவை நினைத்தால் அது அந்த நோக்கத்திற்கு உதவும். இப்போ தென்னிந்தியாவினுடைய ஒர்க்க ஃபுல்லா ஆர்.எஸ். அப்படிங்கிறவர்கிட்ட விவேகானந்தர் கொடுக்குறாரு. அதான் சொல்றாரு, அதுவும் நான் நேரா பாத்துக்கிறேன், என்னுடன் நேரடியாக அவர் தொடர்புல இருப்பாரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவருடன் நேரடியாக தொடர்புல இருந்தாலும் ஆர்.எஸ். என்பவரால நேரடியா விவேகானந்தரோட பேச முடியாது. அப்ப ஆர்.எஸ். யாருகிட்ட இருந்து கட்டளைகளை பெறணும்? பாபுஜி கிட்ட இருந்து கட்டளை பெறணும். ஆனா பாபுஜி அந்த கட்டளைகளை கொடுக்கல, சுவாமி விவேகானந்தர் அதை கொடுக்குறாரு. இப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும். இந்த இடத்துல கொஞ்சம் குழப்பமா நம்ம விவேகானந்தரும் அந்த ஆர்.எஸ்.ங்கிறவரும் நேருக்கு நேரா உள்முக தொடர்பு கொண்டு பேசி தென்னிந்தியாவை தனியா பாக்குறாங்க, அப்படி அர்த்தம் கிடையாது. சுவாமி விவேகானந்தர் பாபுஜி கிட்ட சொல்றது இதுதான். அதுக்கு ஆர்.எஸ்.ஐ பொறுப்பாக்குங்க, அவர் முழுக்க முழுக்க நான் சொல்ற டைரக்ஷன் படி நடப்பார் அப்படின்னா அந்த டைரக்ஷன் பாபுஜி தான் கொடுக்கிறார். பட் பாபுஜிக்கு அந்த டைரக்ஷனை கொடுக்கிறது சுவாமி விவேகானந்தர் அப்படின்னு எடுத்துக்கலாம். எனது குறிக்கோளை கருத்தில் கொண்டு நீங்கள் அவரை நினைத்தால் அது நிறைவேறும். நமது பிரபுவை நினைத்தால் அது அந்த நோக்கத்திற்கு உதவும். இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறார். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இது நடக்கணும், இந்த பகுதியில ஒரு ஆன்மீக முன்னேற்றம் வரணும், இவர் மாற்றம் அடையணும், இவருடைய உள்நிலை மேம்படணும் அப்படின்னு என்ன முன்னாடி நிறுத்தியோ அல்லது உங்களுடைய குருநாதரை முன்னாடி நிறுத்தியோ நீங்க நினைச்சீங்கன்னா அது கட்டாயமாக நடக்கும். சுவாமி விவேகானந்தர்: நீங்கள் எனது பிரதிநிதியாக இருக்கிறீர்கள். அது சகஜ மார்க்கம் என்ற வழியாகும். ஆர்.எஸ். அதே வழிமுறையை பின்பற்றுவார். அதே அமைப்பின் கீழ் பயிற்சி அளிப்பார். தென்னிந்தியாவிற்கான நேரம் வரும்போது நான் வழிகாட்டுதல் அளிப்பேன். ஆர்.எஸ். நமது பிரபுவை நினைவில் கொள்ளவில்லை என்று நான் கூறவில்லை. சில முன் தயாரிப்பிற்கு பிறகு அவருக்கு அளிக்கப்படவிருக்கும் பணியில் அவர் தன்னை மும்முரமாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். நான் அவருக்கு நேரிடையாக சக்தி வழங்குவேன். நமது பிரபுவின் பெயரில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள மிஷனை அவர் நிர்வகிக்க வேண்டும். இது அவ்வாறே தொடரும். முழுக்க முழுக்க தென்னிந்தியாவோட பொறுப்பு ஃபுல்லா ஆர்.எஸ்.இடம் கொடுக்கப்படுகின்றது. அவர் பாபுஜியின் கீழே சகஜ மார்க்க பயிற்சியை பெற்று அந்த பயிற்சியை தான் மற்றவங்களுக்கு கொடுக்க போறார். இது எல்லாமே ஒரு இடைப்பட்ட நிலையில தென்னிந்திய பணிகளை எல்லாத்தையும் பாபுஜியோட கவனத்திலிருந்து எடுக்கிறதுக்காக அந்த பொறுப்பை முழுசா கொடுக்குறார். 26 ஜூலை 1945 சுவாமி விவேகானந்தர்: நான் பணிக்காக ஆர்.எஸ்.ஐ மிக விரைவாக தயார் செய்து வருகிறேன். புத்தகம் படிப்பதில் நாட்டம் கொண்டவராகவும் மகிழ்ச்சியுடனும் இருக்கும்படி அவரிடம் கூறுங்கள். இந்த ரெண்டு விஷயமும் ஒருத்தரை தயார் பண்ற நிலையில பேசிக்கா உதவுது. எதுனா லிட்ரேச்சர் ரீடிங், அடுத்தது ஜாய்ஃபுல்லா இருக்கிறது. லிட்ரேச்சர் ரீடிங் என்ன விதத்துல பண்ணுது அப்படின்னா, பல்வேறு உள்நிலைகள்ல திறந்து விடுறதுக்கு, பல்வேறு ஆன்மீக மட்டங்களை விரைவாக கடப்பதற்கு இந்த புத்தகம் படிப்பது உதவுது. அதை நம்மளே இப்ப புத்தகம் படிக்கிறப்ப உணர்ந்துக்கிறோம். இன்னொன்னு,
எந்த நேரத்திலையும் மகிழ்ச்சியுடன் இருப்பதன் மூலமாக தொடர்ந்து அவரால் அந்த கிரேஸை அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ யார் ஒருத்தர் இந்த 2 விஷயத்தையும் கடைபிடிக்கிறாங்களோ அவர்களை ஒரு பணிக்கு தயார் செய்வது மிகவும் எளிது. அதனாலதான் இப்ப மாஸ்டர் வந்து ப்ரிசெப்டர் எக்ஸாமுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாரு. எப்படியாவது நீங்க லிட்டரேச்சரை படிங்க. அந்த நீங்க படிக்கிற நேரத்துல அதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிற நேரத்துல உங்களை தயார் பண்ற பொறுப்பு எங்களுக்கு எளிதானது. இதுதான் அதனுடைய அடிப்படையாக இருக்கு. 27 ஜூலை 1945 ரிஷி தன்வந்திரி குப்கலா என்னும் மூலிகையை கால் சேர் எடை அளவு ஒரு மண்பானையில் வைத்து மூடி பூமிக்கு அடியில் ஒரு நிழலான இடத்தில் 40 நாட்கள் வைக்க வேண்டும். கால் சேர்னா 1/4 கிலோன்னு வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 930 கிராம்னு நினைக்கிறேன். அதான் போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 1 கிலோவுக்கு ஒரு 50-60 கிராம் கம்மி. அதுதான் ஒரு சேர். இந்த சேருங்கிறதெல்லாம் வந்து ஒரு 45 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு தெரியும். நம்முடைய காலகட்டங்கள்ல இந்த சேருங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. இப்ப அது அது பயன்பாட்டிலே இல்லாம போயிடுச்சு. எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து அந்த டெசிமல் பாயிண்ட்ல வந்துருச்சு. கிலோ, கிராம் அதுல வந்துருச்சு. அந்த மூலிகையை எடுத்து மண்பானையில வைத்து மூடி நிழலான இடத்தில் 40 நாட்கள் வைக்க வேண்டும். பிறகு காட்டு முள்ளங்கி சாற்றுடன் கலந்து அதை ஒரு பசை போல செய்து கொள்ள வேண்டும். அதில் 2 கிராம் விதை அளவு சிறு குளிகைகளை மனநலம் குன்றிய நோயாளிகளுக்கு 40 நாட்கள் ஒவ்வொரு நாளும் சிறு குளிகையாக கொடுக்கலாம். இதனால் உடல் சூடு அதிகரித்தால் அதை பாலுடன் அளிக்கலாம். தீவிர மனநோய் உள்ளவர்களுக்கு சுரைக்காய் ஒருபோதும் கொடுக்கப்படக்கூடாது. அவர்கள் மிளகாய், எண்ணெய் மற்றும் ஊறுகாய்களை விளக்க வேண்டும். இன்னுமே வந்து வரக்கூடிய காலகட்டங்களுக்கு இந்த மருந்து ரொம்ப அவசியம். இந்த குப்கலாங்கிறது என்ன மூலிகை, அதுக்கு நம்ம தமிழ்நாட்டுல என்ன பேர் அப்படிங்கிறது யாருக்காவது தெரிஞ்சா நீங்க வாய்ஸ் செயல் குரூப்ல போடுங்க. நானும் தேடி பாக்குறேன். இந்த குப்கலாங்கிற மூலிகை தான் மனோவியாதிக்கு மருந்துங்கிறார். இன்னுமே வர காலகட்டங்கள்ல மனவியாதி தான் அதிகமா இருக்கும். டிப்ரெஷன் இல்லாதவங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாதவங்க, ஒரு அந்த மாதிரி மனநோய்களால வந்து பாதிக்கப்படாதவங்களோட எண்ணிக்கை குறையும். பர்டிகுலரா இளைஞர்கள். ஏன்னா அவங்க பயன்படுத்துற செல்போன், அவங்களுடைய டிசிப்ளின் இல்லாத வாழ்க்கை முறை, இதெல்லாம் மனதளவுல நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதுக்கான ஒரு மருந்தை தன்வந்திரி இங்க சொல்லியிருக்கிறாரு. அதை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்குவோம். தேவைப்பட்டால் பயன்படுத்தலாம். 28 ஜூலை 1945 சுவாமி விவேகானந்தர் நீங்கள் நிர்வாக அமைப்பின் விதிமுறைகளை பின்பற்றுவதுடன் அவற்றை கண்டிப்புடன் அமல்படுத்த வேண்டும். புதிதாக சேர்பவர்கள் படிவத்தை கண்டிப்பாக பூர்த்தி செய்ய வேண்டும். விவேகானந்தர் எப்பயுமே ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆபீசர். அவர் திரும்பி சொல்றாரு, மிஷன் வந்து பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்க ஸ்ட்ரிக்டா என்ன பண்ணணும்னா அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நீங்க ஃபாலோ பண்ணணும். என்ட்ரி ஃபார்ம்ல எல்லாரும் அவங்களுடைய டீட்டெயிலை என்ட்ரி பண்ணி அதனுடைய விதிமுறைகளுக்கு ஒழுங்குக்கு கட்டுப்படுவேன்னு எழுதி கையெழுத்து போட்டு அதை வாங்கிக்கிட்டு தான் நீங்க வந்து அவங்கள சேர்க்கணும். முறைப்படி இருக்கணும். செக்ரட்டரி என்ன செய்யணுமோ அதை செக்ரட்டரி செய்யணும். அடுத்தபடி மையத்துல ஒருத்தரை பொறுப்பாளராக நியமிச்சிங்கன்னா அவர் என்ன செய்யறாரோ அதை செய்யணும். இதெல்லாம் தான் அந்த நிர்வாக அமைப்பின் விதிமுறைகளை பின்பற்றுவது. 29 ஜூலை 1945 சுவாமி விவேகானந்தர் மிஷனின் தலைவர் என்ற உங்கள் பதவி பெயரளவில் தான் இருக்கிறது. நான் தற்போது தங்கள் உருவில் பணி செய்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு பின்வரும் மிஷனின் ஒவ்வொரு தலைவர் விஷயத்திலும் இந்த முறையே தொடரும். பதவி மிகவும் முக்கியமானது. அதை எல்லோராலும் வகிக்க முடியாது. அப்படியே நம்ம திரும்பி திரும்பி நம்ம படிச்சு பார்க்க வேண்டியதுதான். அப்ப பிரசிடென்ட் ஆஃப் ஸ்ரீ ராமச்சந்திரா மிஷன் அப்படிங்கிற பதவியில யார் இருந்தாலும், நம்ம மாஸ்டர்னு சொல்றது யாராக இருந்தாலும், இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு, நீங்கள் பெயரளவுக்கு மாஸ்டராக இருக்கிறீர்கள். உங்கள் உருவத்தில் இருந்து கட்டளைகள் பிறப்பிப்பதும் செயல்பாடுகளை மேற்கொள்வதும் நான் தான். இது உங்களுக்கு மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு பிரசிடென்ட்டுக்கும் நான் தான் அந்த இடத்துல இருந்து அந்த வேலையை செய்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. ஏன்னா இந்த பொறுப்பை ஃபுல்லா லாலாஜி வந்து விவேகானந்தர்கிட்ட ஒதுக்கிட்டார். ஸ்ரீ ராமச்சந்திரா மிஷன் அதனுடைய முழு அமைப்பு, அதை வந்து கட்டுப்படுத்துறது எல்லா பொறுப்பும் லாலாஜி விவேகானந்தர் கொடுத்துருக்காரு. இப்ப அவரு ஓப்பனாவே அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, நீங்க பேருக்கு தான் அந்த பதவியில இருக்கிறீங்க.
ஆனா அதிகார மையம் என்னோடது அப்படிங்கிறாரு. நான் என்ன சொல்றேன், நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறது தான் உங்க மூலமா செயல்பாட்டுல இருக்கும். ஏன்னா தலைவர் விஷயத்திலும் இந்த முறைதான் தொடரும். பதவி மிகவும் முக்கியமானது. அதை எல்லோராலும் வகிக்க முடியாது. நான் ஒரு விஷயத்தை உங்களிடம் கூறுவேன். உங்கள் குருநாதரும் இதை எங்கோ கூறியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க இழைக்கும் தவறுகள் சாதாரணமாக கருதப்படாது. இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ராதா ராதாஜி வச்ச டெஸ்ட், லாலாஜியே வச்ச டெஸ்ட். ஒருவேளை இந்த டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிருந்தா அவருக்கு கொடுக்கப்படுற தண்டனை உலகத்துல யாருக்குமே கிடைக்காத தண்டனை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிச்சோம். அதே தாஜியும் கூட சொன்னார், சாரிஜிக்கு அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் வைக்கப்பட்டது அப்படின்னு. இப்ப உயர்ந்த பதவியில இருக்கிறவர்கள் ஒரு தவறு செய்தால் அந்த தவறை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அதை சுலபமாக மன்னிக்கவும் முடியாது. அதான் பதவிக்கு ரொம்ப முக்கியம்னு ஏன் சொல்றாங்க? பதவிக்காக எல்லாம் ஆசைப்படுறாங்க, பதவியில போய் உட்காரணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த பதவியில இருந்துட்டு என்ன செய்யக்கூடாதோ அதை செய்யும் பொழுது, அதையே ஒரு சாதாரண மனிதர் செய்யும் பொழுது கிடைக்கிற தண்டனை மாதிரி 100 மடங்கு 1000 மடங்கு அதிகமான தண்டனை கிடைக்கும் இயற்கையில. அதை சுலபமாக இயற்கை மன்னிப்பதும் இல்லை. உயர் பதவியை அனுபவிப்பவர்களுக்கு பொறுப்பு சுமையும் அதிகம். எச்சரிக்கை மற்றும் கவனத்துடன் கடமையை அமைதியாக ஆற்றுங்கள். இதை நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு என்ன மாதிரியான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை பத்தி என்ன மாதிரியான ஒரு உணர்வு வருது அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களை மாதிரி உண்டா, நீங்க தான் எல்லாம், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நாங்க நினைக்கிறோம், எங்களை உங்களுடைய சீடராக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னவர் சுவாமி விவேகானந்தர். மிஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன பிறகு அந்த மிஷனை நடத்தணும் அப்படிங்கும் பொழுது கட்டுப்பாடுகள் சட்ட திட்டங்கள்னு வரும்பொழுது அவருடைய பேச்சு அப்படியே கம்ப்ளீட்டா மாறும். இதை நம்ம இனிமேல் பார்க்கறதான் போறோம். ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா யாரையும் விட்டு வைக்க போறது இல்ல, அழிக்கிறது தான் முக்கியம், நீங்க கட்டுப்பாடு இல்லாம இருக்கிறீங்க, எல்லார் மேலேயும் கருணை காட்டுறீங்க, இப்படி பேசினவர் இன்னுமே அப்படியே மாத்தி பேசுவார். ஒத்துமை தான் முக்கியம், இப்ப என்ன அவசரம், ஒவ்வொருத்தரும் மாறி வரட்டுமே அப்படின்னு பேசுவார். சோ ஒரு வேலை அப்படிங்கிறதுல இதெல்லாம் பாரடாக்ஸ்னு மாஸ்டர் சொல்றாரு. ஒரே ஒரு சோல் தான், அந்த ஒளி உலக ஆன்மாவே 2 வேற பரிமாணங்கள்ல வேற மாதிரி பேசுறாங்க. நேற்றுக்கு பாபுஜியை பத்தி இப்படி எல்லாம் சொன்னவர், உங்களுடைய எந்த வார்த்தையும் நம்ம புறக்கணிக்க முடியாது அப்படின்லாம் சொன்னவர் இங்க வேற மாதிரி சொல்றாரு. நீங்க பேரளவுக்கு தான் பதவியில இருக்கிறீங்க, உங்க உருவத்துல இருந்து நான் தான் பணி செய்யறேன், நீங்க ஒரு தப்பு சின்னதா பண்ணா கூட உங்களுக்கான காத்துக்கு தண்டனை பயங்கரமா இருக்கும், கவனத்தோடு கடமை செய்யுங்கள் அப்படின்னு எச்சரிக்கையையும் கொடுக்கின்றார். நீங்கள் மற்றவர்களை கலந்து ஆலோசிக்கலாம், ஆனால் மிஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் என்னுடன் ஆலோசித்து நான் உறுதி செய்த பின்னரே எந்த ஒரு தீர்மானமும் எடுக்கப்பட வேண்டும். நீங்க மற்றவங்கள்ட்ட என்ன வேணாலும் பேசிக்கீங்க, இறுதி முடிவு நானும் என்ன சொல்றேனோ அதை தான் நீங்க செய்யணும். அதனால எங்களெல்லாம் கேட்காம மாஸ்டர் இந்த முடிவு எடுத்துட்டாருன்னு சொல்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஆனா இதெல்லாம் தெரியுமா, பெரிய அளவுல இருக்கவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் புரியுமா அப்படின்னு தெரியாது. ஏன்னா பாபுஜி காலத்துல இதே பிரச்சனை இருந்தது. பாபுஜி சொன்னதை கேட்காதவர்கள் எத்தனையோ பேர் இருந்தாங்க. அடுத்தபடி சாரிஜி காலம் வரும்பொழுதும் அதே மாதிரி மாஸ்டருக்கு ஆலோசனை செல்ற மாதிரி இருந்து அவருக்கு எதிராக செயல்பட்டவர்களும் இருந்தாங்க. ஆனா இங்க விவேகானந்தர் தெளிவா 1945 சொல்றாரு, நீங்க மிஷன் சம்பந்தமான விஷயங்கள்ல யாரை வேணாலும் கலந்து ஆலோசிக்கலாம், இவரை ப்ரிசெப்டர் ஆக்கலாமா, இந்த மையத்தை உருவாக்கலாமா, இவரை அந்த பொறுப்புல போடலாமா, எல்லாம் நீங்க மற்றவங்களோட கலந்து ஆலோசிக்கிறதுல அவங்கள கூப்பிட்டு கேட்கறதுல தப்பு கிடையாது. ஆனா இறுதி முடிவு என்னோடு கலந்து ஆலோசித்து நான் ஓகே சொன்ன பிறகு செய்யணுமே ஒழிய 10 பேர் ஓகே சொன்னாங்கிறதுக்காக செய்ய முடியாது அப்படிங்கறத தெளிவா சொல்றாரு. அதனால மாஸ்டருடைய எந்த முடிவும், நாளைக்கு தாஜியே உங்களை கூப்பிட்டு இந்த சென்டருக்கு ஏதாவது செய்யலாமா, மாஸ்டர் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யலாம் மாஸ்டர், நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும்னு சொல்ற அந்த நிலைமைக்கு தான் நம்ம வரணும் ஒழிய இந்த சென்டரை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நான் சொல்றதை கேளுங்க மாஸ்டர் நம்ம சொல்ல முடியாது. இந்த அமைப்பின் பணியை பற்றிய விஷயத்தில் எனக்குத்தான் அதிகாரம் உள்ளது.
அந்த எனக்குத்தான் அப்படின்னு விவேகானந்தர் சொல்லும் பொழுதே அது நம்ம மாஸ்டருக்கு தான் எடுத்துக்கணும். ஏன்னா மாஸ்டரோட உருவுல இருந்துதான் அவர் பணி செய்ய போறார். அதனால மிஷன் பத்திய முடிவுகளை ஒரு ஒர்க்கிங் கமிட்டியோ அல்லது ஒரு ஜெனரல் பாடியோ முடிவு பண்ண முடியாது. அதுவும் இதெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஒரு அமைப்புல இப்படிதான் இருக்கும். ஜெனரல் பாடி மீட்டிங் இருக்கும், ஒர்க்கிங் கமிட்டின்னு ஒண்ணு இருக்கும். அவங்க எடுக்கிற முடிவு தான். இப்ப ஆசிரம வேலைகள்னா ஏஎம்சி எடுக்கிற முடிவு தான். அது மாதிரி மிஷன்ல இருக்கக்கூடிய முடிவுகளையும் அடுத்தடுத்த கட்டங்கள்ல நிர்வகிக்கப்படுற பதவியில இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து எடுக்கிற முடிவு தாங்கிறது சட்டபூர்வமானது. அதை ஒரு பக்கம் வச்சுக்குங்க, சட்டபூர்வமானதுதான். ஆனா பிரசிடென்ட்டுக்கு இங்க முழு அதிகாரமும் உண்டு. அவர் எடுக்கிறது தான் முடிவு. அந்த முடிவு அவர் எடுக்கல, அவர் உருவில் இருந்து நான் எடுக்கிறேன் அப்படிங்கிறத தெளிவா சொல்றாரு விவேகானந்தர். இந்த விஷயம் நம்ம மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்திக்கிட்டால் எந்த ஒரு இடத்துலையும் மாஸ்டருடைய எந்த ஒரு முடிவையும் நம்ம விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் செய்யறாரு அப்படின்னா அவர் செய்யல, மேல இருக்கிற உத்தரவை அவர் பின்பற்றுகிறார். ஒரு 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 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே தெரியும், 2 பிறந்த நாள் தான், ஒண்ணு லாலாஜியோடது, ஒண்ணு தாஜியோடது அப்படின்னு பாபுஜி சொல்லியிருக்காருன்னா. சொல்லும் பொழுதே சொன்னாரு, பாபுஜி சொல்றத மீறி அது ஏன்னு கேட்கிற உரிமை எனக்கு கிடையாது, அவர் சொல்றதை செய்யறதா என் வேலை. அப்புறம் திடீர்னு பார்த்தா வருஷத்துக்கு 4 பண்டாராவும் நடத்துறாங்க. அப்ப அவங்களுக்குன்னு எந்த முடிவையும் அவங்க வச்சுக்கல, அவங்க சொன்னதை அப்படியே சொல்றாங்க. அடுத்து நேற்றுக்கு என்ன இருந்தது, இன்னைக்கு என்ன சொல்றாங்களோ அதை இன்னைக்கு ஃபாலோ பண்றாங்க. முழுக்க முழுக்க இது அவங்களுடைய தனி முடிவு கிடையாது, மேலிருந்து அவங்களுக்கு கொடுக்கப்படுற வழிகாட்டுதல். அவர் இந்த அதிகாரத்தை மற்ற விஷயங்கள் உங்கள் மாஸ்டரை பொறுத்தது, அவர் இந்த அதிகாரத்தை எனக்கு வழங்கி இருக்கிறார். இது இந்த அமைப்பின் பணியை பற்றிய விஷயத்தில் எனக்குத்தான் அதிகாரம் உள்ளது அப்படின்னு விவேகானந்தர் சொல்றார். மற்ற விஷயங்கள், ஒரு தனி மனிதருடைய ஆன்மீக முன்னேற்றம் போன்ற விஷயங்கள்ல அது உங்கள் மாஸ்டரை பொறுத்தது, அவர் இந்த அமைப்பை நிர்வகிக்கிற அதிகாரத்தை எனக்கு வழங்கி இருக்கிறார். இங்கும் மற்றும் மேலேயும் உங்கள் மதிப்பிற்குரிய மாஸ்டரின் கட்டுப்பாட்டின் கீழ்தான் அனைத்தும் உள்ளது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இங்கே இந்த உலகத்துல மட்டும் இல்ல, ஒளி உலகத்திலும் கூட அவரை தான் நாங்க முன்னிறுத்தி அவருடைய கட்டுப்பாட்டின் கீழே தான் எல்லாம் செயல்படுகிறது என்பதில் உங்களுக்கு சந்தேகம் வேணாம். மற்ற எல்லா விஷயங்களும் அவருடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. ஆனால் இந்த அமைப்பை நிர்வகிக்கிற பொறுப்பை, அதிகாரத்தை எனக்கு கொடுத்திருக்காரு. அதனாலதான் நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன். ஆனால் உங்களுக்காக தன்னை விடுவித்துக் கொள்ள அவர் தனது பணிகளில் சிலவற்றை வெவ்வேறு ரிஷிகளிடம் ஒப்படைத்து உள்ளார். பாபுஜியோட தொடர்ந்து இருக்கணும், அவரோட அவர் மேல கொண்ட அன்பினால அவருடன் இருந்து அவருக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காக தன்னுடைய பணிகளை வெவ்வேறு ரிஷிகளுக்கு பகிர்ந்து அளித்து விட்டு அவர் அந்த மேலுலக வாழ்க்கையை துறந்துட்டு அவருடைய முழு பிரசன்ஸையும் பாபுஜி கிட்ட வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு. நம்ம நினைக்கிற மாதிரி இது மிஷனோட அமைப்போ செயல்முறையோ சாதாரணமாக ஒரு சாதாரண மனிதர்களால அவங்க இஷ்டத்துக்கு எடுக்கப்படவில்லை. அப்ப இது இவர் இப்படிதான் முடிவு எடுத்திருக்காரு. எப்படி எல்லாம் டிஸ்கஷன்னா, பாபுஜி காலத்துல சாரிஜி பொழுது சாரிஜி அவர் இஷ்டத்துக்கு எல்லா முடிவும் எடுக்கிறாரு, பாபுஜி மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லி போன அபியாசிஸ் இருக்கிற மாதிரியே இப்பயும் சாரிஜி எடுத்த மாதிரி முடிவுகள்லாம் தாஜி எடுக்கல. அவர் வேற மாதிரி எடுக்கிறாரு. இங்க ஹெட் குவார்டர்ஸே இங்க இருந்து அங்க மாத்திட்டாரு. எல்லா எண்ணங்களும் எல்லாருக்குள்ளாரையும் வரும். ஏன்னா நம்ம எல்லாம் மனிதர்கள், நம்ம மற்ற இடங்களை எப்படி பார்க்கிறோம், நம்ம மற்ற இடங்கள்ல நடக்கிற விஷயங்களை வச்சு அதே மாதிரி நம்மளுடைய அமைப்பை பார்க்கிறோம். ஆனால் இந்த புத்தகம் என்ன சொல்ல வருது, இங்க பாபுஜி எழுதியிருக்கிற விஷயங்கள் என்ன சொல்ல வருது, இங்க இருக்கிற மாஸ்டர்ஸ் பெயரளவுக்குத்தான் அங்க மாஸ்டரா இருக்கிறாங்க, முடிவுகள் எதுவும் அவங்க எடுக்கல. அவங்களுக்கு மேலே இருந்து சுவாமி விவேகானந்தரால அந்த முடிவுகள் கொடுக்கப்படுது. அவருக்கு மேல கண்ட்ரோல், லாலாஜியுடைய கண்ட்ரோல்ல இருந்துதான் அதை செய்யறாரு. ஒட்டுமொத்த அமைப்பு முழுவதுமே மேலுலகத்திலிருந்து தெய்வீக திட்டங்களின்படி செயல்படுத்தப்படுற அமைப்பாக இருக்கிறதே ஒழிய மாஸ்டருடைய முடிவின் கீழே தனிப்பட்ட முறையில இங்க எதுவும் நடக்கல அப்படிங்கிற
ஒரு விஷயம். இதை ஏன் நான் திரும்பி 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 சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து நம்ம ஒரு ஜெனரல் செக்ரட்டரியாவோ இல்ல ஜாயிண்ட் செக்ரட்டரியாவோ தான் இருக்கணும் இல்ல. ஒரு அபியாசியா கூட இந்த மிஷனை பார்க்கும் பொழுது அதனுடைய உண்மையான சூட்சுமமான வடிவத்துல அது எங்க இருந்து இயங்குதுங்கிற தன்மை நமக்கு புரிஞ்சுக்கணும். அதனுடைய ஃபியூயல், அதுக்கான அந்த எண்ணெய், எரிபொருள் எங்க இருந்து கிடைக்குது, யாரு இத டிரைவ் பண்றாங்க, யார் இங்க முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்ல அடிப்படையான ஒரு புரிதல் நமக்கு வந்துடுச்சு அப்படின்னா, நம்ம வந்து என்னைக்குமே இதற்கு எதிரான ஒரு எண்ணமோ அல்லது வந்து ஒரு எதிர்மறையான ஒரு கருத்துக்களையோ நம்ம வச்சுக்க மாட்டோம். அதுக்காக தான் இது. அதனால இந்த சுவாமி விவேகானந்தர் இந்த 2 நாள்ல பேசின விஷயங்கள் மீண்டும் மீண்டும் நம்மளால சிந்தித்து பார்க்கப்பட வேண்டும். எப்படி இந்த மிஷனுடைய ஆணிவேர், அதனுடைய அதிகார மையம் எப்படி செயல்பாட்டுல இருக்கு அப்படிங்கிற ரகசியம் முழுக்க முழுக்க வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த 2 நாட்களும் நம்ம மனதுல ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். நம்ம அந்த மிஷனை பார்க்கிற விதத்தை, மாஸ்டரை பார்க்கிற விதத்துல, இங்க எடுக்கப்படுற முடிவுகளை பார்க்கிற விதத்துல நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கணும். அதுக்கான ஒரு பிரேயரோட இன்னைக்கு நம்ம காலை நேர தியானத்துக்கு செல்லலாம். ப்ளீஸ் ஸ்டார்ட் மெடிடேஷன்.